கருத்துடன் செயல்படுவோம் என்ற தலைப்பில் ஒரு ஐரோப்பிய குட்டி கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு நாள் ஒருவன் அவன் வீட்டு பரணை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். அப்போது அதுவரை அவன் கவனித்திராத ஒரு புத்தகத்தை கண்டெடுத்தான். அது ஒரு மிக பழைய புத்தகம். பக்கங்கள் மஞ்சள் படிந்து மடித்து போயிருந்தன. பக்கங்களை திருப்புகையில் மிக கவனம் தேவை இருந்தது. இல்லாவிட்டால் பக்கங்கள் உதிரத் தொடங்கின. அவன் அந்த புத்தகம் மந்திர மாயங்களை பற்றியது என்று அறிந்து கொண்டான். எத்தனையோ முறை படிக்க முயன்றும் அவன் ஒரே ஒரு பத்தியில் உள்ள கருத்தை மட்டும் தெரிந்து கொள்ள முடிந்தது. மற்றவை அவனுக்கு புரியவில்லை. அந்த பத்தியில் கருங்கடற்கரையில் கிடக்கும் மாய சக்தி மிக்க ஒரு கருப்பு கூழாங்கல்லை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. அந்த கல்லால் எதை தொட்டாலும் அதை தங்கமாக மாற்றிவிடுமாம். அந்த கல்லை எப்படி கண்டுகொள்வது என்றும் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்தது. தொட்டு பார்த்தால் மற்ற கற்கள் எல்லாம் பனிக்கட்டி போல் குளிராயிருக்க அந்த கல் மட்டும் வெதுவெதுப்பாய் இருக்குமாம். இதை தெரிந்து கொண்ட மனிதனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. கருங்கடல் கரை நோக்கி உடனே புறப்பட்டான். அங்கு தினமும் காலையிலிருந்து மாலை வரை அவன் ஒவ்வொரு கல்லாய் தொட்டு பார்த்து தேடத் துவங்கினான். கடற்கரையில் கண்ணு கெட்டிய தூரம் வரை கருங்கூழாங்கற்கள் கிடந்தன. அவனுக்கு ஒரு முறை சோதித்த கல்லை மறுபடி சோதிக்காமல் இருக்க வேண்டுமே என்ற கவலை வந்துவிட்டது. சோதித்த கல்லை கடலுக்குள் உடனே எறிந்து விட்டால் குழப்பம் வராது என்று யோசித்து அதன்படியே ஒவ்வொன்றாக கற்களை கடலுக்குள் எறிந்தான். பல மாதங்களும் வருடங்களும் கடந்து போயின. கல்லும் கிடைக்கவில்லை, அவனும் விடுவதாயில்லை. கற்களை தொட்டு பார்த்து கடலுக்குள் எரியும் பணி அவனுக்கு பழக்கமாகி விட்டது. ஒரு நாள் மாலை மிகுந்த தேடலுக்கு பிறகு களைத்து போய் கடற்கரையை விட்டு செல்லும் போது ஒரு கருப்பு கூழாங்கல் அவன் கண்ணில் பட்டது. அதை கையில் எடுத்தான். அது வெதுவெதுப்பாய் இருந்தது. ஆனால் பல வருட பழக்கத்தால் எப்போதும் போல் அதையும் யோசிக்கும் முன் கடலில் தூர எறிந்து விட்டான். பின்பு ஒரு கணம் அவன் நினைத்து பார்த்தான். இப்போது எரிந்த கல் வெதுவெதுப்பாய் இருந்ததை உணர்ந்து, ஐயோ, இத்தனை ஆண்டுகள் எவ்வளவு தேடலுக்கு பின் நம் கையில் கிடைத்த மந்திர கூழாங்கல்லை இப்படி கடலுக்குள் தூக்கி எறிந்து விட்டோமே என்று அழுது புலம்பினான். அதனால் அவனுக்கு என்ன பயன்? நாமும் பல நேரங்களில் இப்படியாகத்தான் நம்முடைய வேலைகளை செய்கிறோம். நாம் செய்யும் செயல்களிலும் சரி, நமது இறை நம்பிக்கையிலும் சரி, நமது பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறோமே தவிர அதில் கருத்தும் கவனமும் உள்ளவர்களாய் இருப்பதில்லை. இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மையான காரியங்களை இழந்து விடுகிறோம். இனிமேல் நாம் என்ன செயல்கள் செய்தாலும் நம்முடைய கவனமும் கருத்தும் செய்யும் செயல்களின் மீது வைத்து பல நன்மைகளையும் வெற்றியையும் பெறுவோம் என்று கூறி இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி.